ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமையுது, அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் கூடிய சந்திர பகவான் மாலை 6:14 பிறகு 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க. மேலும் ராசியிலேயே 9 கூடிய செவ்வாய் பகவான் இருப்பதும் நல்ல யோகத்தை தரும். மேலும் 2ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் பெற்றளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க. எந்த வகையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியாக மாறக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்க. இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மிக சுலபமாக உங்களுக்கு இன்னும் 10-15 தினங்களில் திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருவருக்குமே இப்பொழுது திருமண நேரம் கைகூடி வந்துள்ளதுங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது முயற்சி செய்தால் திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. எனவே அற்புதமான வெற்றிகரமான கீர்த்தி நிறைந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை கொண்டு வந்து தரும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதிய விதமான ஆடைகள் உங்களால் வாங்க முடியுங்க. அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடும். சில பேர் தங்க நகைகள் கூட வாங்கக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்கள் கூட பழகும் போது இன்னைக்கு வேற லெவலில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாங்க. ஆனா உங்க அலுவலக பணியில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பயணங்களை வந்து சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல யோகமான சூழ்நிலை அமையும். ஏன்னா இன்றைய தினம் சில முக்கியமான தந்திரங்களை நீங்கள் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்கள் வியாபாரத்து வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு டெக்னிக்கெல்லாம் நிறைந்த நாள் இன்றைய தினம். அதனால் வியாபார வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். புதிதாக நிறைய நுணுக்கங்களை உள்ளார்ந்து நெளிவு சுழிவிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் சின்ன சின்ன இடையூறான உணர்வுகள் உங்களுக்கு வந்து சேரலாங்க. எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி, அதில் சின்ன சின்ன தடைகள் வர மாதிரி உங்களுக்கு சில உணர்வுகள் வந்து சேரலாம். அந்த மாதிரி உந்துதல்கள் உணர்வுகள் வந்து நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களால முடியுங்கிற ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளை நீங்க வளர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் பழமையான ஐடியாக்கள் மூலமாக உங்க முன்னேற்றங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதுசா நிறைய யோசிங்க. புதிய ஐடியாக்களை பயன்படுத்துங்க. உங்க முன்னேற்றம் அதன் மூலமாக ஜெட் வேகத்தில் போகக்கூடிய நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்க வளர்ச்சியை தடுப்பதற்கு பழைய ஐடியாக்கள் காரணமாக கூட அமையலாங்க. மேற்கொண்டு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைத்துக் கொள்ள நீங்க இன்றைய தினம் உங்களது புதுமையை வந்து நீங்க கண்டிப்பாக மனதில் வந்து ஏற்படுத்திக் கொண்டு புதுமையான ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இன்றைய தினம் நகரக்கூடிய சில சொத்துக்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க சொத்துக்கள் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. முடிந்த வரைக்கும் நல்லா பாதுகாப்பாக உங்க சொத்துக்களை வந்து பராமரிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் அதீதமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் நீங்களாக அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்க காதலுடன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்க கூடுதல் டீசெண்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் மற்றபடி இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கை நல்ல உற்சாகத்தை கொண்டு தரும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்தி தருவதற்கு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வழிமுறைகள் உருவாக்கி தரும். உங்க காதலர் கூட உங்களால் வந்து அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க. மேலும் குழந்தைகளின் தேவையினையும் நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் என்பது வீட்டுக்கு வந்து ஒரு ஆன்மா போன்றவர்கள்.
எனவே இன்றைய தினம் உங்க வீட்ல வந்து ஊக்கத்தை, உற்சாகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நீங்க அதிகமான நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா, புதிதாக நிறைய உறவுகளை வந்து நீங்க உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது நட்புறவாக கூட இருக்கலாங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தான் உங்களுக்கு வந்து உங்க வேலையில சிறப்பாக நீங்க வந்து வெற்றிகளை பெற முடியுது அப்படின்றத நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உணர முடியும். எனவே குடும்ப வாழ்க்கை பற்றிய நல்ல ஒரு உந்து சக்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பம் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்க மறந்துட்டு உங்க வேலையில கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தானாக சரியாகி விடுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணையின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக இனிமையான பொழுதுகள் அமையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். உயர்கல்விக்காக நீங்கள் வந்து முயற்சி செய்தால் நீங்கள் விரும்பிய படிப்புல படிக்க முடியுங்க. நீங்க விரும்பிய காலேஜில் சேர முடியும். எனவே கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் நல்ல உகந்த ஒரு நாள். அதனால வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைதுங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகத்துல கூட உங்களுக்கு நாட்டங்கள் ஏற்படும். தொழில மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் வியாபாரிகளுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரோக்கியம் சீராகுங்க. உங்க காரியங்களை சாதித்துக்குள்ள பக்குவமா பேசுங்க. உங்க பக்குவமான பேச்சுகள் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் வந்து சாதித்துக் கொள்ள முடியும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அதை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள், தெய்வீக பணிகளை இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில பேர் வந்து தங்க நகைகள் வாங்குவீங்க, சில பேர் புதிய ட்ரெஸ் வாங்குவீங்க, ஆடைகள் வாங்குவீங்க. அந்த மாதிரி பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் நண்பர்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் சில முக்கியமான தந்திரங்களை நீங்கள் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரம் முன்னேற்றம் அழகாக இருக்கும். நிறைய வெற்றிகள் வந்து சேருங்க. உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். உங்க பணிகள் நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சல்களை சந்தித்தாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான கீர்த்தியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.